வாங்க மக்களே, வாங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? மதுரைக்காரி சேனலுக்கு உங்களை வரவேற்கிற மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு பாலக்கு பன்னீர் பார்த்துடலாம். பாலக்கு இங்கே இருக்குது, பன்னீர் இங்கே இருக்குது. பாலக்கு பன்னீர் குழம்பு அதுதான் பார்க்கலாம் மக்களே. இது தண்ணி காய வைக்கணும், அது பிளான்ச் பண்ணணும். அதுக்காக இதை தண்ணி கொதிக்கட்டும் பார்க்கலாம். பாருங்கள் மக்களே, இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. அப்போ நம்ம இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது சாஃப்டாகணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அதுக்கு கலர் மாறணும், அவ்வளோதான். ஆறினவுடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் மக்களே, இப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஜில்லு தண்ணியில் போட்டுடலாம். கொஞ்சம் ஜில்லு தண்ணியில் போட்டுடலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இல்லை இப்படியே எடுத்துகிட்டு நம்ம பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி ஜில்லு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அரைக்கணும் அதை. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து விடலாம். கொஞ்சம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கு மெயினாக பட்டர் போடணும். என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் ஆயில் விட்டுக்கிறேன். நம்ம இதுக்கு மெயினாக ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு, நம்ம பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். உப்பு போட்டுக்கலாம். இந்த பக்கம் நம்ம பன்னீரை வறுத்துடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் காயட்டும். தக்காளியை போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு, தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா இது பாருங்கள், காஞ்சிடுச்சு. நம்ம பன்னீரை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதை பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை நம்ம இருக்கட்டும், குழம்புல லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம். இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சட்டி காய வச்சுக்கலாம். இந்த பாலக் பன்னீரை தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். மக்களே, பாலக் பன்னீர் ரெடி மக்களே. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.